பிஸ்கெட் சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது? எந்த பிஸ்கெட்டில் மைதா கம்மியாக இருக்குது? வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதா? கான்சன்ட்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்கா? சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அடிக்கடி கொடுக்குற பிஸ்கெட் தான் சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆனால் அதான் உண்மை. பிஸ்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோம் பீப்புளால் உருவாக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள். அவங்க இதை எதுக்காக உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் கப்பல்லையோ இல்லை நடந்தோ ரொம்ப தூரமாக ரொம்ப நாளாக பிரயாணம் பண்ணும்போது அவங்க கொண்டு போகிற உணவுப் பொருள் ஈஸியாக கெட்டு போயிடுறதுனால, கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த பிஸ்கெட்டை உருவாக்குனாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிஸ்கெட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலைன்னா கூட அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகாது. எவ்வளோ நாள் வேணால் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நம்ம அதை டெய்லி சும்மாவே அதை சாப்பிட்டுட்ருக்கோம், எதுக்குன்னே தெரியாமல். கிளினிக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வர சில குழந்தைங்க கிட்ட காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது பிஸ்கெட்டும் காஃபியும், பிஸ்கெட்டும் டீயும் இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. பிஸ்கெட்டும் டீயும் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவா? குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, காலையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம நியூட்ரிஷனே இல்லாத ஒரு பிஸ்கெட்டை எடுக்கும்போது நம்ம உடம்புல என்ன சத்து கிடைக்கும்? இந்த பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான நியூட்ரிஷனல் வேல்யூவும் கிடையாது. ஜஸ்ட் வயிற்ற நிரப்பும், அவ்வளோதான். அதனால் வர கெடுதல்களை வேணால் நம்ம லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டே போகலாம். அளவுக்கு அதிகமாக பிஸ்கெட்டுகளை எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வருது. மலச்சிக்கல் பிரச்சனையில் ஆரம்பித்து ஒன்றொன்னா இந்த ஜிஐ சம்மந்தமான நிறையா பிரச்சனைகள் வருது. கான்ஸ்டிபேஷன் ரெகுலராக இருந்தாலே நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டே டிஸ்டர்ப் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி மவுத் நம்ம ஆசன வாய் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் கான்ஸ்டிபேஷனில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மலச்சிக்கலை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பொருள் நம்ம எடுத்துக்கிற பிஸ்கெட்டாக இருக்குது. எதுவுமே அளவோடு எடுக்கும்போது பிரச்சனை இல்லை தான். பிஸ்கெட்டு நிறையா சாப்பிடும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. ஒரு நாளைக்கு 1 or 2 அதுவே அதிகம்தான். இருந்தாலும் அது கூட பரவாயில்ல. பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்தா அதை ஃபுல்லாக காலி பண்ணாமல் நம்மளால் கீழே வைக்க முடியாது. நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு அந்த பிரெயின் கண்ட்ரோல் இன்னும் கம்மியாக இருக்கும். அப்போது பிஸ்கெட்டை பிரித்தா அதை ஃபுல்லாக காலி பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பிஸ்கெட்டை டேஸ்ட்டாக மாற்றுறதுக்காகவும் அதோட ஷெல்ஃப் லைஃப்பை அதிகப்படுத்துறதுக்காகவும் அதில் ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், ஆடட் ஃப்ளேவர்ஸ் இது எல்லாமே தான். பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியண்ட்டு ரீஃபைன்டு மைதா, சுகர், டிரான்ஸ்ஃபேட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். இதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சோடியம் பைகார்பனேட், சோடியம் மெட்டாபைசல்ஃபேட், பொட்டாசியம் சார்பேட், லெசித்தின், தென் மோனோ டைக்ளிசரைட்ஸ். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு விதமான அடிக்ஷனை க்ரியேட் பண்ணுது. அதனால தான் அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணால் முடிக்காமல் வைக்க முடியறதில்ல. டெய்லி அவங்க சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. இது இல்லாமல் வெண்ணிலா, சாக்லேட்டுன்னு ஃப்ளேவர்ஸு, கலர்ஸு இது இல்லாமல் பிஸ்கெட்டை செய்ய முடியாது. பிஸ்கட் கம்பெனிக்காரன் அதை டேஸ்ட்டாக நமக்கு ஒரு டேஸ்டியான ஈட்டபிளாக கொடுக்கணுன்றது மட்டும்தான் அவனோட எய்மாக இருக்குமே தவிர நமக்கு ஹெல்த்தை கொடுக்கணுன்றது இல்லவே இல்லை. நம்ம ஆடில் பார்க்குறத நம்பி பிஸ்கெட்டை வாங்கி ஹெல்தி, இதில் இத்தனை பிஸ்கெட் சாப்பிட்டா இந்த ஒரு கப் பால் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்க வேண்டாம். இதை ரெகுலராக சாப்பிடும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன், அதுதான் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க வேண்டிய நேரத்தில், அதாவது ஹெல்தி நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க வேண்டிய டைமில் இந்த பிஸ்கெட்டை நியூட்ரிஷன் வேல்யூ இல்லாத ஜஸ்ட் கேலரிஸ் மட்டும், எம்டி கேலரிஸ் மட்டும் இருக்கக்கூடிய இந்த பிஸ்கெட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி வருது. ஆப்வியஸ்லி நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி வந்தாலே இம்யூனிட்டி லோ ஆகும். ஸோ எதிர்ப்பு சக்தி குறையும் போது அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஈஸியாக எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் வந்துடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். தென் ஒபிசிட்டி, வெயிட் ஓவராக போட்டுக்கிட்டே போகிறது. பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே மைதாவும் சுகரும். இந்த மைதாவும் சுகரும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில் நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆக ஆக டயபெட்டிஸோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகுது. முன்னாடிலாம் 30s 40s அதுக்கு மேலே வந்துட்டு இருந்த டயபெட்டிஸ் வந்து இப்போது நம்ம சீக்கிரமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பிஸ்கெட் மட்டும்னு சொல்லலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தான் இருக்குது. தென் அதிகமாக பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பல் ஈஸியாக சொத்தையாயிரும். பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மாவு மாதிரியான பொருளும் சர்க்கரையும் பல்லில் ரொம்ப பட்டுட்டே இருக்கிறதுனால, அது படிஞ்சு இருக்கிறதுனால ஈஸியாக டூத் டீக்கே ஆகிடும். தென் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இதில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இந்த ஃப்ளேவர்ஸும் மற்ற கெமிக்கல்ஸும் குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டியை உண்டு பண்ணுது.
ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தையே இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயமா போச்சு. நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியும், அட்டென்ஷனில் ப்ராப்ளமும், கான்சன்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரியான இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால பிஸ்கெட்டை அடிக்கடி கொடுக்குற ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைகிட்டேருந்து வித்ட்ரா பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மேக்ஸிமம் 2 தடவை ஓகே. அதுக்கு மேலே வேண்டாம். குறிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டாலாம் பிஸ்கெட்டை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஸ்நாக்காகவே வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஸ்நாக்காக குழந்தைகளுக்கு ஃப்ரூட்ஸை கொடுத்து பழக்குங்க. ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி எம்டி கேலரிஸை கொடுக்காம ஃப்ரூட்ஸு, ரா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்கை குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கிறது நல்லாயிருக்கும். டிவியில் வர அட்ராக்டிவ் ஆட்ஸை பார்த்து குழந்தைங்க அடம் பிடிச்சி கேட்க தான் செய்வாங்க. நம்ம தான் புரிய வைக்கணும், நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைலை குழந்தைங்களுக்கு நம்ம தான் பழக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காம பார்த்துக்கங்க. முக்கியமாக ஃபேமிலியில் டயபெட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, இல்லை ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்க குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இருக்கிறதே நல்லது. பிஸ்கெட்ஸ் மட்டும் இல்லை, பேக்கரியில் வாங்கக்கூடிய பேஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் இதே தான். மைதா, சர்க்கரை தான் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கிறது நல்லது. அதுலேயும் இந்த க்ரீம் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம சாப்பிட்ற விஷயம், அந்த க்ரீம் வந்து க்ரீமே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் வெஜிடபிள் ஆயில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணுன்றதை நம்ம தான் யோசித்து நம்ம தான் முடிவு பண்ணி கொடுக்கணும். அது நம்மளோட கடமை. இந்த மாதிரி அன்வான்ட் டேஸ்ட்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்க்கும் நம்ம குழந்தைங்க அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ உங்கள் குழந்தைகளோட ஹெல்த்தில் கவனம் வச்சுக்கோங்க. பிஸ்கெட் கொடுக்கலாமா வேண்டாமா, அதுவும் டெய்லி கொடுக்கணுமா கூடாதாங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.